ஸோ WWE ஹால் ஆஃப் ஃபேமர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா WWEக்கு ரிட்டர்ன் கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் லாஸ்ட் ஷூட்டில் மாட்டிக்கிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் MVP இப்போ வரைக்கும் ட்ரிபிள் ஹெச் பற்றி பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் டோனி கான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் WWEயோடைய அந்த டெசிபிள் மீட்டரை பற்றியும் பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனின்னு AEW ரெஃபர் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லிங் அப்டேட்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படி வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் இந்த ரெஸ்ல் ஹேங் அவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக வின்ஸ் மேக்மேனோட அந்த டாக்குமெண்ட்ரி ரிலேட்டட் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ரைட், நம்ம அப்டேட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்ற போகிறீங்க நம்மளுடைய ட்ரைபல் சீஃப், ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பற்றி தான். ஸோ ரோமன் ரெயின்ஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக பேசியிருக்காரு. ஸோ ஜான்சினா அவரை வந்து கோட்டுன்னு கால் அப் பண்ணதை பற்றி. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூம்பர்க்ன்ற ஒரு டிவிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. கூடவே வைஸ்மேன் பாலியம்னு வந்திருக்காங்க. இதை பற்றி நம்ம அப்டேட்ஸில் பார்த்தா ஸோ 2 பேர் ரீயூனிட் ஆயிருந்தாங்கன்ற மாதிரி நான் அப்டேட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. குறிப்பாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மூவ் ஆகிறது, அது மட்டும் இல்லாமல் டிகேஓட ஸ்டாக்ஸ், அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் ஃபியூச்சர் பிளான்ஸ் நிறையா பற்றி பேசியிருக்காங்க. அதை பற்றி நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். நீங்கள் நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருங்க, அந்த வீடியோ வந்துடும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம குறிப்பாக அதில் பேசணும்னா ஸோ இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் ஸோ ஜான்சினா வந்து அவரை கோட்டுன்னு கால் அப் பண்ணதை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அதில் ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நம்பர்ஸ் எப்பவுமே வந்து பொய் சொல்லாதுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அந்த பிஸ்னஸோடைய ட்ரெய்லர் ஷிஃப்ட்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு வைஸ்மேன் இருக்கான், நாங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ன்றதையும் ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் மேட்ரிக்ஸை எவ்வளோ வேணாலும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு 60 பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரோமன் ரெயின்ஸ் கோட் கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவான். ஈவன் அண்டர்டேக்கரே ஒரு கோட் கிடையாதுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். நீங்கள் அவன்கிட்ட போய் என்னன்னு சொல்லுவீங்க? ஸோ அவன் புரிஞ்சுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவன்கிட்ட போய் என்னன்னு கேட்பீங்க? ஸோ எங்கள் ஜாபோடைய ஒரு ஒஸ்ட் பார்ட்டுன்னு நான் வந்து இதை ரெஃபர் பண்ணுவேன்றதை ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காரு. அப்ஜெக்டிவ் என்னென்னா ஸோ இப்போ வரைக்கும் ஜான்சினை வந்து கால் அப் பண்ணியிருக்கான். ஸோ நான் வந்து WWEயோடைய ஒரு டாப் கை அண்ட் ஆல்சோ ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி. அது உண்மை தான். அது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் எவ்ரிதிங். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிலீவ் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து ஜான்சினாவை அக்ரி பண்ணுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காரு. ப்ராப்ளி ரோமன் ரெயின்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்றதை இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் மேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் சூனஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ 2 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண நானும் பார்க்குறேன். நீங்கள் நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருங்க, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ரெண்டாவது வந்து கரண்டாக MVP இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் ஒரு கோலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பேசிக் டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் போயிருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய MVPக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாப் க்ரையிங் அபவுட் ஹவு யூ ஆர் ஜுவல்லர்ஸ் ஆஃப் ட்ரிபிள் ஹெச்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரிபிள் ஹெச்சை பற்றி ரொம்ப பொறாமப்படுறீங்க. ஸோ ரொம்ப வந்து அவர் மேலே பொறாமையாக உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஸோ அதை பற்றி பாதர் பண்ணாதீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து MVP பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹவு கோல் ஐ பி ஜுவல்லர்ஸ் ஆஃப் அ கவுட் அண்ட் அ லயர்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவனை பார்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லர்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி அவரை என்னென்னு ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காருன்னா ஸோ ஹீ இஸ் அ கோவார்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. கோவார்டுன்றது கோலைன்றது தான் அதுக்கான மீனிங். அண்ட் ஆல்சோ லயர், அதாவது பொய் சொல்கிறவன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் இப்போ வரைக்கும் நம்மளுடைய MVP கால் அப் பண்ணியிருக்காரு. ஸோ கரண்ட்டாக இப்போ வரைக்கும் பாபி லாஷ்லி MVP வந்து பார்த்தீங்கன்னா WWE ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது தான். ஸோ மெயினாக ரிலீஸ் பண்ணலைன்னா கூட இப்போ வரைக்கும் ராஸ்டர் லிஸ்ட்லேருந்து கொஞ்சம் அவங்கள அவாய்ட் பண்ண மாதிரி தான் WWE நிறைய மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எடுத்திருந்தாங்க. இப்போ வரைக்கும் நம்மளுடைய MVP வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சை கோலை, அது மட்டும் இல்லாமல் ஒரு பொய் பேசுகிறவன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ MVP சொல்கிறத வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மேஜர் ஷோ WWE அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்க. நியர்லி 16 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போ வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா BBC சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன்றதை இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அந்த ஈவெண்ட் ப்ராபப்ளி வந்து சாட்டர்டே நைட்டாக இருக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் டைம் MBC ஷோவாக இருக்கும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. அது எப்போ நடத்தியிருந்தாங்கன்னா ஆக்சுவலி இதை வந்து பார்த்தீங்கன்னா WWE ஆகஸ்ட் 2008 வந்து பார்த்தீங்கன்னா இதை நடத்தியிருந்தாங்களாம். அந்த 2008 டைமில் வந்து பார்த்தீங்கன்னா BBCயில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் டைம் ஸ்பெஷல்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா WWE ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அப்கமிங் இப்போ இன்னும் கொஞ்சம் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும்
அதுவும் வந்துடும். ஸோ அதுக்கான ரிலீஸே வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்கன்றதை இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ நியர்லி 16 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா WWE நடத்துகிறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம ஆடியன்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் பிபிசி ஸோ அவங்க வந்து அமெரிக்கன் ஆடியன்ஸ் ரொம்ப பாப்புலராக இதை பார்ப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணணும்னு நினச்சி தோணுச்சுங்க. ஸோ அதனால தான் பண்ணேன். இல்லை இதை அப்டேட் பண்ணியிருந்தா ஸோ இதை தமிழில் வைக்க கொஞ்சம் யூஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரு நல்ல கண்டென்ட்டில் ஸோ அதோட வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சி நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்க. ஸோ நாலாவது இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்டாக டோனி கான் வந்து பார்த்தீங்கன்னா WWE அந்த டெசிமல் மீட்டர் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அதில் வந்து டோனி கான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பேசியிருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஸோ டெசிமல் மீட்டர்னு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ இப்போ பேஷ் இந்த பெல்லியில் ஸோ இப்போ ரெஸ்லர்ஸோட என்ட்ரன்ஸ் அப்போல்லாம் அந்த மீட்டர் போகும்ல, ஸோ அந்த டிபின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் போகும்ல, ஸோ அந்த சவுண்டு தான் அந்த அரினாவோடைய மொத்த கெப்பாசிட்டி சவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா இது ரெஃபர் பண்ணும். ஸோ அதை பற்றி தான் டோனி கான் பார்த்தீங்கன்னா பிறகு பேசியிருக்காரு. ஸோ அதில் டோனி கான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் தான் வேர்ல்டில் நம்பர் 1ன்றதை நாங்கள் ரெஃபர் பண்ணலாம். பட் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஆர்மி பார்த்தீங்கன்னா இருக்குன்றதையும் சொல்லியிருக்காரு. எங்கிட்டே நிறைய ஃபேன்ஸ் இருக்குது, எங்களாலே வந்து பார்த்தீங்கன்னா டெசிபிள் மீட்டர் போட்டு போட முடியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோனி கான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் அந்த விம்பிளே ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 செகண்டுக்கும் எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண முடியும். பட் நாங்கள் அதை பண்ணலை. ஏன்னா அது ஒரு கிரேட் ஷோ. ஸோ ஃபேன்ஸ் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஸோ எவ்வளோ ஆர்வத்தோடு பார்ப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அது போதும். இதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மீட்டரில் அளந்து அதை வந்து நாங்கள் காட்டணுன்றது எங்களுக்கு அவசியம் இல்லைன்றதை வந்து பார்த்திங்கன்னா டோனி கான் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. பேசியா உன் இஷ்டத்துக்கு பேசு. வீக்லி ஷோஸில் வந்து பார்த்தா தான் தெரியும் உங்கள் ஆடியன்ஸ் கெப்பாசிட்டி என்னன்றது. ஸோ அதான் வந்து WWE ஹால் ஆஃப் ஃபேம் மாதிரி பார்த்தீங்கன்னா WWEக்கு ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்கமிங் ஸ்மாக்டவுனில் ஸோ அப்கமிங் ரா வந்து பார்த்திங்கன்னா சீசன் ப்ரீமியராக வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. அந்த பார்த்திங்கன்னா எங்கே நடக்குதுன்னா ஸோ சாடி டோம்ன்ற ஒரு இடத்துல தான் நடக்குது. கேல்கரி அந்த ஸ்டேட்டோடைய அந்த சிட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த ராவோடைய பேக் ஸ்டேஜ் கமெண்டேட்டராக இருப்பாங்கல்ல, ஸோ நம்மளுடைய ஜாக்கி ரெட்மண்ட், ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பிரேக்கிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ கனடியன் லெஜெண்ட் அது மட்டும் இல்லாமல் WWE ஹால் ஆஃப் ஃபேமராக நம்மளுடைய பிரெட் ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா WWEக்கு வர போகிறாங்க. அதுவும் அந்த மண்டே நைட் ராவை வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஹிட்மேன் பிரெட் ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா மண்டே நைட் ராவை அட்டன் பண்ண போகிறாரு. ஸோ எந்த செக்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவர் கட் பண்ண போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் வைஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரோல் உட்காந்து அந்த ஷோவை பார்க்க போகிறாருன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ 2 லாஸ்ட் மெயின் அப்டேட்ஸாக பார்த்தோம்னா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஸோ AEW தான் செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டோனி கான் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ இதை நம்ம வந்து ஒரு ரீசனபிளாகவே பார்த்துக்கலான்றதை வந்து பார்த்திங்கன்னா டோனி கான் சொல்லியிருக்காரு. ஸோ டோனி கான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நாங்கள் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மேட் பண்ணோம், ஸோ WWEயோட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவங்க ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன்றும் பே அவுட் இருக்கலை. ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் இப்போ தான் வந்து ரெஸ்லிங் பிஸ்னஸில் கொஞ்சம் பிகினிங் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் அந்த லாங் ஜேர்னியோடைய பிகினிங் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு பெரிய ஜேர்னி தான், இது ஒரு கஷ்டமான டாஸ்க்கு தான். பட் ஸ்டில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேர்னியை வந்து பார்த்திங்கன்னா கை எடுத்திருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்யூச்சருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய டோனி கான் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அண்ட் ஆல்சோ டோனி கான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராஃபிட்டபுள் ரெஸ்லிங் கம்பெனின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ செகண்ட் மோஸ்ட் லார்ஜஸ்ட்டு ப்ராஃபிட் கம்பெனின்றதை வந்து பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு யார் இருப்பான்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் இப்போ டோனி கான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ரெஸ்லிங் பிஸ்னஸ்ன்றதை வந்து பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் 1க்கு காம்படிஷன் இருந்து பல இடத்துல பார்த்துருப்போம். இப்போ வரைக்கும் டாப் 2க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்லிங் பிஸ்னஸில் வந்து காம்படிஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்காக நான் மற்ற கம்பெனி WWE வந்து பார்த்திங்கன்னா சொம்படிக்கிறேன்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் டாப் ஸ்டாண்டிங்காக WWE தான் இருக்காங்க. ஸோ ஸ்டாட்ஸ் ரோமன் ரெயின்ஸ் சொல்கிற மாதிரி நம்பர்ஸ் எப்போயுமே போய் சொல்லாது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ WWE நம்பர் 1ல இருக்காங்கன்றது இந்த இடத்துல ரெஃபர் பண்ணி ஆகணும். ஸோ கைஸ் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட், ஸோ கோடி ரோட்ஸோடைய லாஸ்ட் ஷூட் ரிலேட்டட் தான். ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த 2016 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. அந்த அமெரிக்கன் நைட்மேர்ன்ற ஒரு காப்பிரைட்காக தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இந்த ஒரிஜினல் காப்பிரைட்டை வச்சிருக்கிறது கோடி ரோட்ஸ் தான்ன்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க. பட் கோடி ரோட்ஸ் கிடையாது. ஸோ வெஸ்லி எசோடுன்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பிரைட்டை வச்சிருக்காரு. இவர் வேறு யாருமே கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீட் சிங்கர். ஸோ அமெரிக்கன் நைட்மேர்ன்ற ஒரு பேண்டில் பார்த்தீங்கன்னா இருக்கார். ஆக்சுவலி இவர் கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கன் நைட்மேர் காப்பிரைட் பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெடரல் கோர்ட் கலிஃபோர்னியா அளவில் கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரேட்மார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா அவர் அக்ரிமெண்ட் போட்டு எல்லாமே சைன் பண்ணிட்டாரு. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யார் இந்த எசோல் கிட்ட பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பேசி என்ன கம்மிட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் ஷூட்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை எடுத்திருக்காங்க. நம்ம எசோல்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் 2016 வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஷூட்டை வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணியிருந்தாலும் ஸோ 2021 நம்மளுடைய கோடி ரோட்ஸ்
ரோட்ஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் வந்துடுறாரு. அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணிடுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து இந்த அமெரிக்கன் நைட்மேரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து யூஸ் பண்ணலான்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வைஸ் நிறையா யூஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ வரைக்கும் இவரே வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ ஏன் கிளைம் பண்ணியிருக்காருன்னா, ஸோ நாங்கள் வந்து கோடி ரோட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டீலில் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டீலையும் மீறி வந்து கோடி ரோட்ஸ் வந்து இந்த பேரை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதன் வைஸ் அவங்க என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ மெர்ச்சன்டைஸ்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் லிஸ்ட்லேயே சேர்க்கல. பட் இருந்தாலும் அந்த அமெரிக்கன் நைட்மேர்ன்ற பேரை வச்சே பார்த்திங்கன்னா நிறைய மெர்ச்சன்டைஸ் சேல் ஆகுது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 1500 டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பே பண்ணணுன்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ரவுண்டாக அவர் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா, ஸோ $300,000 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ பே பண்ணணும். கோடி ரோட்ஸ்ட்ட வந்து பே பண்ணணுன்றதை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா கால் அப் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கான கேஸ் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ நம்மளுடைய விஸ்லி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணி, ஸோ நீங்கள் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வைஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதை வந்து மெர்ச்சன்டைஸில் இன்வால்வ் ஆகலைன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கோடி ரோட்ஸ் வந்து இந்த மெர்ச்சன்டைஸில் யூஸ் பண்ணனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட்ஸ் வரும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்த்திங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்டேட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் கேஸ் வித்தது நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க.